ஓகே. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த டீலிங் வித் ஃபேம்ன்னு இருக்குல்ல. அது நீங்க நெறைய பேர் சொல்லுவாங்க. கண்ண மறைச்சுருவாங்க. ஒரு 3 ஹிட் போதும். அடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்றது தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய பிஹேவியரே மாறிடும். நெறைய நம்ம பார்க்க முடியுது கரண்ட்டா. அதெல்லாம் நீங்க எப்படி இப்ப நம்ம தொடர்ந்து ஹிட் குடுக்குறோம். கிராஃப் டிப் ஆகுது. மறுபடியும் நம்ம ஸ்கை ஹை அடிக்கிறோம். அப்படி இருந்தாலும் அந்த மாடரேட்டா நியூட்ரலா இருக்கீங்கல்ல. இல்ல அதுதான்மா. ஓவர் த இயர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிரும். நீங்க எதிர்த்தாப்புல பார்க்குறீங்க. சரி நம்ம கிராஃப்ல நம்ம வந்து அடி வாங்கி வந்து வி வர் கோயிங் இன் பட் வி ஸ்டில் ஸ்ட்ரகிளிங். நமக்கு அந்த டைமில் பீக்கில் இருந்தவங்க திருப்பி எங்கே போனாங்க, திருப்பி எங்கே ஆனாங்க, இப்போ எங்கே இருக்காங்க, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம்ல. ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இதுதான் சினிமா. ஸோ அதை வந்து நம்ம எவ்வளோ அதை உண்மையாக நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறோமோ, அதை ரொம்ப அழகாக நம்ம வச்சுக்கிறோமோ, அது நம்மளையும் வச்சுக்கும். இப்படி 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 நம்மளை கொண்டு போவோம். நம்ம வந்து நம்ம தான் அப்படின்னு நம்ம எப்போ நம்ம வந்து ஃப்ளேர் அப் ஆகிறோமோ அது கையை எடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராப் வந்து பெருசாக இருக்கும். ஸோ ஐ திங்க் அது டியூரிங் த கோர்ஸ் ரியலைஸ் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம வந்த பேக்ரவுண்டும் அந்த மாதிரி, ப்ராட்டப் அந்த மாதிரி, அம்மாவோட வளர்ப்பு எல்லாமே. ஸோ எனக்கு இன்றைக்குமே வந்து என் ஃப்ரெண்ட்ஸில் என்னடா நீ மாறவே இல்லை அப்படியே இருக்க அப்படின்னு கேட்பாங்க. மாறுறதுன்னா என்ன மாறணும் அப்படின்னு கேட்டேன். பிகாஸ் யூ ஹவ் சீன் ஸ்டஃப். பட் எனக்கு என்னமோ உண்மையாக இருக்க எனக்கு பிடிக்கும். அவ்வளோதான். ஃபேக்காக நமக்கு எதுவும் பண்ண தெரியாது, பண்ணவும் மாட்டேன்.